Season 1, Episode 3 பாலத்தின் இருள் Darkness of the Bridge. இரவு மழை இன்னும் கொட்டிக் கொண்டேயிருந்தது. அரவிந்தின் மனதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் திரும்பிக் கொண்டிருந்தது. பாலம். அவன் பைக்கை வேகமாக ஓட்டிக்கொண்டே அந்த இடத்தை நோக்கி சென்றான். ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு பயமாக இருந்தது. ஆனா அதைவிட அதிகமாக உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசரம். சில நிமிடங்களில் அவன் அந்த பாலத்தை அடைந்தான். மழையில் நனைந்த வெறிச்சோடிய பாலம். ஸ்ட்ரீட் லைட் ஒன்று மட்டும் மினுங்கிக் கொண்டிருந்தது. அதே இடம், அதே உணர்வு. அவன் மெதுவாக பைக்ல இருந்து இறங்கினான். அவன் கால்கள் நடுங்கின. இங்குதான் ஏதோ நடந்தது. அவன் தன்னிடம் மெதுவாக சொன்னான். அந்த நேரத்தில் ஃபோன் வைப்ரேட் ஆனது. மெசேஜ், இடது பக்கம் பார். அவன் மெதுவாக திரும்பினான். பாலத்தின் ஓரத்தில் ஒரு மனித உருவம் நின்று கொண்டிருந்தது. மழையில் நனைந்த அந்த உருவம் அசையாமல் நின்றது. யாரு நீ? அவன் கத்தினான். பதில் இல்லை. அந்த உருவம் மெதுவாக திரும்பியது. மின்னல் ஒளி. அந்த ஒளியில் அவன் முகம் தெரிந்தது. அதே மனிதன், அதே போட்டோல இருந்தவன். அரவிந்தின் மூச்சு நின்றது. நீயா? அந்த உருவம் மெதுவாக நடந்து கொண்டு அவன் பக்கம் வந்தது. நினைவு வருதா? அவன் பின் சென்றான். அது ஆக்சிடென்ட். நான் உன்னை தள்ளல. அந்த உருவம் சிரித்தது. அப்படி நான் மீண்டும் பார்ப்பியா? அந்த நேரத்தில் அரவிந்தின் மூளையில் ஃப்ளாஷ்பேக் தொடங்கியது. சாமியமத். அதே பாலம், அதே மனை, அரவிந்தன் மற்றும் அந்த மனிதன், அவன் நண்பன் கார்த்திக், இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். நீ என்னை ஏமாத்திட்டா? கார்த்திக் கத்தினான். நான் அப்படி பண்ணல, அரவிந்த் பதிலளித்தான். சண்டை அதிகரித்தது. கார்த்திக் அவனை தள்ளினான். அரவிந்த் கோபத்தில் அவனை திரும்ப தள்ளினான். அந்த ஒரு நொடியில் கார்த்திக் சமநிலை இழந்தான். பாலத்தின் ஓரத்திலிருந்து கீழே விழுந்தான். ஃப்ளாஷ்பேக் முடிந்தது. அரவிந்த் திடீரென வெறித்துக் கொண்டான். இல்ல, நான் அவனை கொல்லல. அவன் நடுங்கினான். அந்த உருவம் மெதுவாக சொன்னது. நீ என்னை காப்பாத்தல. அவன் கண்கள் தண்ணீரால் நிரம்பின. நான் பயந்துட்டேன். அந்த உருவம் அருகில் வந்தது. அதனாலதான் நீ மறந்துட்ட. அரவிந்த் அதிர்ச்சியில் நின்றான். என்ன? அந்த உருவம் சிரித்தது. அந்த நாளை நீயே உன் மனசிலிருந்து அழிச்சுட்ட. அந்த நேரத்தில் ஃபோனில் புதிய வீடியோ ஓப்பன் ஆனது. வீடியோ. அரவிந்த் தனியாக அதே பாலத்தில் நின்று கொண்டு சொல்கிறான். இந்த நினைவு இருக்கக்கூடாது. நான் இதை மறந்துடுவேன். வீடியோ முடிந்தது. அரவிந்த் அதிர்ச்சியில் விழுந்தான். இது நானா? அந்த உருவம் மெதுவாக அவன் அருகே வந்து நின்றது. இப்போ நினைவு வந்துடுச்சு. அடுத்தது என்னன்னு தெரியுமா? அரவிந்த் நடுங்கினான். என்ன? அந்த உருவம் மெதுவாக சிரித்தது. நீயும் கீழே வரணும். அந்த நேரத்தில் பாலத்தின் கீழே இருந்து இன்னொரு குரல் கேட்டது. அவன் மட்டும் இல்ல. அரவிந்த் அதிர்ச்சியில் கீழே பார்த்தான். மழை நீரில் பல ஷேடோ ஃபேஸஸ் தெரிந்தது. இது என்னடா? அந்த உருவம் மெதுவாக சொன்னது. நான் மட்டும் இல்ல. நீ இன்னும் எத்தனை பேரை மறந்துட்டே? அரவிந்த் முழுக்க உறைந்தான். என்ன சொல்றே? அந்த நேரத்தில் ஃபோனில் லாஸ்ட் மெசேஜ் வந்தது. நெக்ஸ்ட் நினைவுகள். அந்த உருவம் மெதுவாக பின்னால் மறைந்தது. மழை மட்டும் இருந்தது. அரவிந்த் தனியாக அந்த பாலத்தில் நின்றான். ஆனா அவன் இனிமேல் தனியா இல்லை. அவன் மெதுவாக சொன்னான். நான் இன்னும் என்னென்னா மறந்துட்டேன். தொடரும்.